Hello everyone. Today இது வந்து நம்ம செகண்ட் செஷன் நம்ம பார்க்குறோம் சாப்டர் 9th. ஸோ வி ஹேவ் ஆல்ரெடி சீன் டில் 4th 3 மார்க்கு நம்ம பார்த்தாச்சு ஆல்ரெடி. ஸோ ஐ எம் கண்டினியூங் ஃப்ரம் தட் பாயிண்ட். நான் ஆல்ரெடி சொன்ன செகண்ட் செஷன் நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் செஷனில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோன்னா ஒரு சின்ன அந்த கான்செப்ட்ஸ் சரிங்களா. அந்த சாப்டர் பேர் என்னது லிஸ்ட்டு டப்புள்ஸு செட்ஸு டிக்ஷனரின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கு நான் ஒரு ஹோட்டல் எக்ஸாம்பிள் கூட உங்களுக்கு சொன்னேன் சரிங்களா. லிஸ்ட்டு இந்த சர்வர் 2 லிஸ்ட் எடுத்து வர்றாரு, செட் தோசையும் டேபிள் மேலே வைக்கிறார் செட் தோசையும் டிகாஷன் காஃபின்ற மாதிரிலாம் சொல்லி அந்த டேர்ம்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள்னு சொன்னேன். ஸோ அதோட கான்செப்ட்ஸை ஒரு சின்ன ரீகால் பண்ணிவிட்டு நம்ம 3 மார்க்ஸுக்கு மூவ் ஆகலாம். ஸோ ஃபஸ்ட்டு லிஸ்ட்னா என்னது மியூட்டபிள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, லிஸ்ட்டு இந்த செட்ஸு தென் டிக்ஷனரி இந்த மூணுமே மியூட்டபிள், டப்புள்ஸ் தான் இம்மியூட்டபிள். ஏன்னா அவன் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு நான் அப்பயே சொல்லியிருந்தேன்னா அடங்க மாட்டான்ற மாதிரிலாம் நான் சொல்லியிருந்தேன். ஸோ மியூட்டபிள்னா சொல்கிற பேச்சை கேட்டுப்பான், எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறீங்களான்னா ஆட் பண்ணிப்பான் சரிங்களா, எங்கே ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிப்பான். ஆனால் டப்புள்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான். ஸோ அதுதான் மியூட்டபிளுக்கு நீங்கள் ஒரு சின்ன கான்செப்டை கூட நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிளில் பார்த்துக்கலாம். தென் ப்ராக்கெட் டைப் பார்த்தோன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்குறோம், டப்புள்ஸுக்கு பேரந்தசிஸ் கொடுப்போம், செட்ஸுக்கும் டிக்ஷனரிக்கும் வி யூஸ் டு கிவ் கர்லி பிரேசஸ். தென் மூணாவது பாயிண்ட் பாருங்கள் லிஸ்ட்டில், எலிமெண்ட்ஸ் கேன் பி ஆடட் எனி டைம் அண்ட் எனிவேர் சின்ஸ் இட் இஸ் மியூட்டபிள். அது மியூட்டபிள்ன்றதால அது எப்போ வேணால் எங்கே வேணால் என்ன பண்ணலாம், வி கேன் ஆட் தி எலிமெண்ட்ஸ் இன் அ லிஸ்ட். இந்த சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், லிஸ்ட் வேரியபிள் ஈக்குவல் டு, அந்த லிஸ்ட் வேரியபிள் யூசர் டிஃபைன் தான், நீங்கள் என்ன பேர் வேணால் கொடுக்கலாம் சரிங்களா. ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே எலிமெண்ட் 1 எலிமெண்ட் 2 எத்தனை எலிமெண்ட் அப் டு n எலிமெண்ட்ஸ் சரிங்களா. அதுலேயே லிஸ்ட் வேரியபிள் செட் பண்ணுறதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது, அதுக்கு நம்ம ஓப்பனாக சொல்ல முடியாது. எப்படி நீங்கள் உங்கள் பேர் கொடுத்துக்கலாம் சிம்பிளாக சொல்ல போகலாம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் இண்டெக்ஸ் ஆல்சோ அவைலபிள். இது ஒரு முக்கியமான கான்செப்ட், நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, தெரிஞ்சிக்க வேண்டியது, ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. நெகட்டிவ் இண்டெக்ஸ், இப்போ இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அரே நீங்கள் படிச்சிருப்பீங்க, லாஸ்ட் இயர் படிச்சிருப்பீங்க +1ல் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்துருக்கோம். அதே சேம் தான், இண்டெக்ஸ் வேல்யூ ஆல்சோ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 இன் லிஸ்ட். ஆனால் இதுக்கு இன்னொன்று இருக்குது சரிங்களா, நெகட்டிவ் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ 10 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா 0லேருந்து எது வரைக்கும் இருக்கும், 9 வரைக்கும் இருக்கும் இண்டெக்ஸ் வேல்யூ 10 எலிமெண்ட்ஸ்னால். அப்போ அங்கே என்ன முடியுதோ அங்கேருந்து -1 -2 -3 -4 -6ன்னு சொல்லிட்டு -10 வரைக்கும் வரும். அதான் நெகட்டிவ் இண்டெக்ஸ். அப்போ நீங்கள் ஒரு வேல்யூ ஆக்சஸ் பண்ணணுன்னா யூ கேன் எய்தர் கிவ் அ பாசிட்டிவ் இண்டெக்ஸ் ஆர் நெகட்டிவ் இண்டெக்ஸ் ஆல்சோ சரிங்களா. நெக்ஸ்ட்டு டப்புள்ஸ் வந்து இம்மியூட்டபிள் சொல்லியாச்சு. ப்ராக்கெட் டைப் வந்து பேரந்தசிஸ் ஆர் லெஃப்ட் பிளாங்க். நீங்கள் வெறுமனே எதுவுமே போடாமல் விட்டாலும், நீங்கள் செட் ப்ராக்கெட்டு இல்லை பேரந்தசிஸ் இல்லை ஸ்கொயர் ப்ராக்கெட் எதுவுமே போடாமல் விட்டாலும் அது என்ன எடுத்துக்கணும், சிஸ்டம் பைத்தான் இன்டர்பிரேட்டர் வந்து அது டப்புள்னு எடுத்துக்கும் சரிங்களா. எலிமெண்ட்ஸ் கெனாட் பி ஆடட் எனி டைம் அண்ட் எனிவேர் பிகாஸ் இட் இஸ் இம்மியூட்டபிள். நடுவில் எங்கேயுமே இல்லை கடைசியில் எங்கேயுமே யூ கேனாட் ஆட் எனி எலிமெண்ட்ஸ் இன் அ டப்புள் சரிங்களா. அவன் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டான், எதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டான், அந்த மாதிரி ஆளாமல் டப்புள்ஸ் சரிங்களா. ஸோ சின்டாக்ஸ் பார்த்தோன்னா டப்புள் வேரியபிள் ஈக்குவல் டு ஒன்று ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுக்கலாம் ஆர் சிம்பிளி டப்புள் வேரியபிள்னு போட்டு ஒன்றுமே இல்லாமல் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சின்டாக்ஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு செட்ஸு மியூட்டபிள், ப்ராக்கெட் டைப் செட் அந்த கர்லி பிரேசஸ் அண்ட் அன்ஆர்டர்ட் கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வித்தவுட் டூப்ளிகேட்ஸ். இது ரொம்ப முக்கியமானது, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இந்த ஏர்போர்ட் இந்த டிக்கெட்டிங்கெல்லாம் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு கான்செப்ட்ஸ் எல்லாம். ஸோ டப்புளில் பொறுத்த வரைக்கும் அன்ஆர்டர்டு கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ், அதுக்கு இண்டெக்ஸ் வேல்யூ அந்த மாதிரிலாம் அது கிடையாது. பட் அட் த சேம் டைம் அதில் ரிப்பீட்டட் வேல்யூஸும் வந்து இருக்காது, அது ஒரு நல்ல விஷயம். செட் ஆப்ரேஷன்ஸ் அவைலபிள்னு போட்டு யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ், சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். ஸோ நம்ம முதல்ல பார்க்க போகிற 3 மார்க்கே பார்த்தோன்னா இதை வச்சு தான் பார்ப்போம். தென் 5 மார்க் பார்ப்போம். 3 மார்க்கில் ஜஸ்ட் என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறது மட்டும் பார்த்துட்டு 5 மார்க்கில் வில் பி சீயிங் இன் தி ப்ரீஃப் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு டிக்ஷனரியை பொறுத்த வரைக்கும் மியூட்டபிள். தென் ப்ராக்கெட் டைப் லைக் செட்ஸ் மாதிரியே இதுக்கும் கர்லி பிரேசஸ் தான். எலிமெண்ட்ஸ் கேன் பி ஆடட் எனி டைம் அண்ட் எனிவேர். எங்கெல்லாம் நீங்கள் மியூட்டபிள்னு போடுறீங்களோ அங்கெல்லாம் இந்த பாயிண்ட்டை தாராளமாக கொண்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இருக்கும் எலிமெண்ட்ஸ் கேன் பி ஆடட் எனிவேர் அண்ட் எனி டைம். இது மூணுத்துக்குமே காமனான ஒரு பாயிண்ட் சரிங்களா. சின்டாக்ஸ் பார்த்தோன்னா டிக்ஷனரி நேம் கொடுத்தோம், இந்த டிக்ஷனரி நேமும் நீங்கள் உங்கள் பேரே கொடுக்கலாம். ஈக்குவல் டு key 1 அந்த காலன் சிம்பிள் கொடுத்து வேல்யூ 1 கொடுக்கணும். அந்த key 1ன்றது இண்டெக்ஸ் வேல்யூ மாதிரி தான்ப்பா. எப்படி நீங்கள் லிஸ்ட்டில் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வேல்யூ, அதே மாதிரி தான் டிக்ஷனரி பார்த்தீங்கன்னா கீ வேல்யூ சரிங்களா. டிஃபரன்சியேஷன்லாம் வரும் உங்களுக்கு 3 மார்க்கில். ஸோ அந்த கீ வேல்யூ, இப்போ இண்டெக்ஸ் வேல்யூ பொறுத்த வரைக்கும் நம்பர் தான் இருக்கணும், பட் கீ வேல்யூ பொறுத்த வரைக்கும் யூ கேன் ஆல்சோ அஸ் இன் அ ஸ்ட்ரிங் வேல்யூ சரிங்களா. இப்போ நேம் அப்படின்னு கொடுத்துட்டு காலன் கொடுத்துட்டு உங்கள் பேர் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்டுன்னு கொடுத்துட்டு காலன் கொடுத்து உங்கள் என்ன ஸ்டாண்டர்ட் 12A 12B அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ டிக்ஷனரி நேம் ஈக்குவல் டு key 1 காலன் வேல்யூ 1 and we have to separate 2 values
with a comma operator. சரிங்களா, comma வச்சு நம்ம செப்பரேட் பண்ணோம். key 1 colon value 1 comma key 2 value 2 அந்த மாதிரி up to key n colon value n வரைக்கும். சரிங்களா, ஸோ இப்போது ஓரளவுக்கு உங்களுக்கு ரீகால் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம 3 மார்க்ஸ் பார்க்கலாம். ஸோ 5th 3 மார்க்கு லிஸ்ட் அவுட் த செட் ஆப்ரேஷன் சப்போர்ட்டட் பை பைத்தான். நீங்கள் 10th ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க செட் ஆப்ரேஷன்ஸ், அதே மாதிரி தான் இருக்கும் இதுவும். யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ், செட் டிஃபரன்ஸ், சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்னு சொல்லிட்டு 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறாங்கன்றதை மட்டும் பார்த்துட்டு நம்ம 5 மார்க்கில் இதை பற்றி ப்ரீஃபாக பார்ப்போம். சரிங்களா, ஸோ யூனியன் இட் இன்க்ளூட்ஸ் ஆல் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் 2 or more செட்ஸ். செட் ஏ செட் பின்னு இருக்கும். ஸோ ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற சிம்பிள் பார்த்தோன்னா யூனியனுக்கு பைப் சிம்பிள், நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷனுக்கு ஆம்பர்சன் சொல்லுவாங்க, அண்ட் சிம்பிள் போடுவோம்ல அது. நெக்ஸ்ட்டு டிஃபரன்ஸுக்கு பார்த்தோன்னா ஹைஃபன் சிம்பிள். அடுத்தது சிமெட்ரிக் டிஃபரன்ஸுக்கு பார்த்தோன்னா கேரட்னு சொல்லுவாங்க, ஒரு கேப் சிம்பிள் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இதை பற்றி ப்ரீஃபாக நம்ம 5 மார்க்கில் பார்ப்போம். நெக்ஸ்ட் 3 மார்க் வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் லிஸ்ட் அண்ட் டிக்ஷனரி. ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு செஷன்லேயே பார்த்தாச்சு லிஸ்ட், டப்பிள்ஸ், செட்ஸ், டிக்ஷனரி எல்லாமே என்னென்ன ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன அதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லிஸ்ட் இஸ் an ordered set of elements because list has index value. ஸோ அப்போ அது ஒரு ஆர்டர்டு செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ். பட் டிக்ஷனரி பார்த்தோன்னா டிக்ஷனரி இஸ் அ டேட்டா ஸ்ட்ரக்சர் தட் இஸ் யூஸ்டு ஃபார் மேட்சிங் ஒன் எலிமெண்ட் வித் அனதர் வேல்யூ. ஒரு கீ எலிமெண்ட் இருக்கும், அதை கீயை கரஸ்பாண்டிங் ஒரு வேல்யூ அதுக்குன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கீயை நம்ம ஆக்சஸ் பண்ணால் we can get the value stored in that key or directing the key அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட், the index values can be used to access a particular element. மோஸ்ட்லி இந்த டிஃபரன்ஷியேஷன் பாயிண்ட்ஸ் எல்லாமே அந்த இண்டெக்ஸ் வேல்யூ சுற்றி தான் இருக்கும். இண்டெக்ஸ் வேல்யூ கேன் பி யூஸ்டு டு ஆக்சஸ் அ பர்டிகுலர் எலிமெண்ட். அந்த இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் we use to access the elements in a list. டிக்ஷனரி பொறுத்த வரைக்கும் இன் டிக்ஷனரி கீ ரெப்ரசன்ட்ஸ் இண்டெக்ஸ். அந்த கீ தான் என்ன பண்ணுது, டிக்ஷனரியை பொறுத்த வரைக்கும் இட் ஆக்ட்ஸ் அஸ் இண்டெக்ஸ். பட் அந்த கீ வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக கூட இருக்கலாம், ஒரு வார்த்தையாக கூட இருக்கலாம். பட் இன் லிஸ்ட்டில் பார்த்தோன்னா இண்டெக்ஸ் மஸ்ட் பி அ நம்பர். சரிங்களா, அண்ட் தட் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. அந்த லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தோன்னா லிஸ்ட்ஸ் ஆர் யூஸ்டு டு லுக் அப் அ வேல்யூ. திரும்ப அதே சுற்றி ஒரே பாயிண்ட் மாதிரி தான் வரும். சரிங்களா, டிக்ஷனரி இஸ் யூஸ்டு டு டேக் ஒன் வேல்யூ அண்ட் லுக் அப் அனதர் வேல்யூ. சரிங்களா, டிக்ஷனரி என்ன இருக்குது, ஒரு வேல்யூ கீ வேல்யூ எடுத்து அதை வச்சு இன்னொரு வேல்யூ எடுக்கிறோம். கீ எந்த வேல்யூ டைரக்ட் பண்ணுதோ அந்த பர்டிகுலர் வேல்யூவை நம்ம கீயை யூஸ் பண்ணி எடுக்கிறோம். ஸோ மியர்லி சேமாக தான் இருக்கும் எல்லாமே. ஸோ இதோட we have completed with our 3 marks. Let's move on to part 4. First 5 mark. What are the different ways to insert an element in a list? Explain with suitable examples கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு லிஸ்ட்டில் எந்த மாதிரி மெத்தட்லனா நம்ம உள்ள எலிமெண்ட்டை புகுத்தலாம் அப்படின்ற மாதிரி. இன்சர்ட்டிங் எலிமெண்ட்ஸ் இன் அ லிஸ்ட் யூஸிங் இன்சர்ட் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் நம்ம இன்சர்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம எலிமெண்ட்ஸை உள்ளே கொண்டு வரலான்னு பார்க்குறோம். த இன்சர்ட் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்டு டு இன்சர்ட் an element at any position of a list. சின்டாக்ஸ் பாருங்கள், லிஸ்ட் நேம் டாட் இன்சர்ட் ஆஃப் பொசிஷன் இண்டெக்ஸ் கமா எலிமெண்ட். ஸோ லிஸ்ட் நேம் கொடுக்கணும். அந்த லிஸ்ட் நேம்ன்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அது என்ன வேணால் கொடுக்கலாம். உங்கள் பேர் கூட கொடுக்கலாம். உங்கள் பேர் கொடுத்து நீங்கள் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு சம் எலிமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த பேரை வச்சு தென் டாட் யூஸ் பண்ணி இன்சர்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். அந்த இன்சர்ட் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளே யூ ஹேவ் 2 parameters. One is position index, then element. எந்த பொசிஷனில் இன்சர்ட் பண்ண போகிறோன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் என்ன எலிமெண்ட் அந்த இடத்துல என்ன கொண்டு வர போகிறீங்கன்னு சொல்லிட்டு. சரிங்களா, பொசிஷனும் இருக்கணும், அதுக்கு என்ன வேல்யூவோ அந்த வேல்யூவும் இருக்கணும். ரெண்டு பேராமீட்டர்ஸ். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மை லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அது பேர் லிஸ்ட் நேம். அது ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம் நம்ம லிஸ்ட்டுக்கு. அதே மாதிரி டப்பிள்ஸ்னால் பேரந்தசிஸ் யூஸ் பண்ணுவோம். செட்டுக்கும் டிக்ஷனரிக்கும் கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுவோம். சரி, மை லிஸ்ட் ஈக்குவல் டு எத்தனை எலிமெண்ட் இருக்குது பாருங்கள், 4, 5, 6, 7 எலிமெண்ட்ஸ் இருக்குது. 34, 98, 47 அது மூணுமே வந்து நம்பர்ஸ். அதுக்கு அடுத்தது கேரக்டர்ஸாக ஸ்ட்ரிங் வேல்யூஸ் மாதிரி இருக்குது. அதை நம்ம சிங்கிள் கோட்ஸ்குள்ளே போடணும். நம்பர்ஸ் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே போடக்கூடாது. அப்படி சிங்கிள் கோட்ஸ் போட்டால் அதுவும் என்ன ஆகும், இட் வில் பிகம் அ ஸ்ட்ரிங். சரிங்களா, ஸோ கண்ணன், கௌரி, லெனின், ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா மை லிஸ்ட் டாட் இன்சர்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் இப்போ யூஸ் பண்ணுறோம். மேலே இருக்கிற அந்த பர்டிகுலர் லிஸ்ட்டில் வி ஆர் கோயிங் டு ஆட் சம் எலிமெண்ட், இன்சர்ட் சம் எலிமெண்ட். ஃபஸ்ட் என்ன இருக்குது, 3 இருக்குது. 3, ராமகிருஷ்ணன். 3 தான் என்னது, பொசிஷன் இண்டெக்ஸ். அந்த பொசிஷனில் தான் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம், ராமகிருஷ்ணன்ற பேரை உள்ளே கொண்டு வர போகிறோம். ஸோ அப்போ எப்படி வரும், 34, 98, 47னா 34ஓட இண்டெக்ஸ் வேல்யூ என்னது, இண்டெக்ஸ் வேல்யூ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 இஸ் ஆல்ரெடி செட். சரிங்களா, 0, 1, 2 அதுக்கப்புறம் 3. அப்போ 4th பொசிஷனில் ராமகிருஷ்ணன் வில் கெட் இன்சர்டட். அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 34, 98, 47 ராமகிருஷ்ணன், தென் ஃபாலோட் பை த ரெஸ்ட் ஆஃப் த நேம்ஸ். இப்போ இதில் என்ன ஆகுதுன்னா ஒரு சின்ன சேஞ்சு, பக்கத்தில் நடுவில் ஒன்று வந்துடுச்சுன்னா அதுக்கு ரைட் சைடில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே வந்து ரைட் சைடில் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ பொசிஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதுக்கு முன்னாடி 3rd இண்டெக்ஸ் பொசிஷனில் கண்ணன் இருந்து இப்போ அது 4th இண்டெக்ஸ் பொசிஷனுக்கு போயிடுச்சு. சரிங்களா, ஸோ இதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அந்த எக்ஸாம்பிள் தான்.
In the above example, insert of function inserts a new element Ramakrishnan at the index value 3, that is at the 4th position. While inserting a new element, the existing elements shifts one position to the right. இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, பக்கத்தில் இருக்கிறதுலாம் அடுத்தடுத்த பொசிஷன் வேல்யூக்கு ஜம்ப் ஆகிடும், இண்டெக்ஸ் வேல்யூக்கு ஜம்ப் ஆகி போயிடும். சரி, இது வந்து முடிஞ்சுது, ஒன்று முடிஞ்சுது. சரிங்களா, ஒரு மெத்தட் யூசிங் இன்சர்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் we can add an element into a list. நெக்ஸ்ட் என்னன்னா appendன்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. The append function is used to add a single element in a list. It includes element at the end of a list. இதான் முக்கியமான இந்த append இருக்கு பார்த்தீங்களா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த பியை தோசை மாதிரி இப்படி திருப்பி போட்டோம்னா டி மாறிடும். ஸோ add in the endன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். சிம்பிள் தான். ஸோ சின்டாக்ஸ் பாருங்கள், list name dot append element to be added. இதுக்கு இண்டெக்ஸ் பொசிஷன் தேவையில்லை. ஆப்வியஸ்லி இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் adds the element in the end only. சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா mylist equal to 34 45 48 mylist dot append ஆஃப் டேரெக்டாக அந்த எலிமெண்ட் என்ன சொல்லிட்டு கொடுத்துருவோம் 90. அப்போ எப்படி ஆட் ஆகும் 34 45 48 90. ஸோ அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணோன்னா அவுட்புட்டு அந்த லாஸ்ட் லைன் மாதிரி தான் இருக்கும். இது ஒரு மெத்தடு. நெக்ஸ்ட்டு எக்ஸ்டெண்ட், இதுதான் லாஸ்ட் மெத்தட் நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறதுல. ஆடிங் மோர் எலிமெண்ட்ஸ் இன் அ லிஸ்ட் யூஸிங் எக்ஸ்டெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு இன்சர்ட் ஃபங்க்ஷனில் என்ன பார்த்தோம், நடுவில் இண்டெக்ஸ் பொசிஷனை யூஸ் பண்ணி எங்கே வேணாலும் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஒரு எலிமெண்ட்டை, அந்த இண்டெக்ஸ் வேல்யூ மென்ஷன் பண்ணி. இல்லை லாஸ்ட்டில் பண்ணோன்னா நம்ம append ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் யூ வாண்ட் டு ஆட் மோர் எலிமெண்ட்ஸ் இந்த எண்ட்னா எக்ஸ்டெண்ட். சரிங்களா, append யூஸ் பண்ணால் ஒரே ஒரு எலிமெண்ட் தான் ஆட் பண்ண முடியும். நம்ம நிறைய எலிமெண்ட் ஆட் பண்ணோன்னா we have to use the function extend. The extend function is used to add more than one element to an existing list. இப்போ நான் சொன்ன பாயிண்ட், in extend function multiple elements should be specified within square brackets as arguments of the function. ஏன்னா அது ஃபங்க்ஷன், எக்ஸ்டெண்ட் இருந்து ஃபங்க்ஷன், அதுக்குள்ளே நம்ம more than one element ஆட் பண்ணும்போது we have to give within square brackets. சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா list dot extend of பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்ல கொடுத்துருப்பாங்க எலிமெண்ட்ஸ் டு பி ஆடட்னு சொல்லிட்டு. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 34 45 48. அது அந்த லிஸ்ட்டு கூட, அந்த லிஸ்ட்டு பேர் என்னது my list dot extend. அந்த my list உங்கள் பேர் சுரேஷ் அப்படின்னா சுரேஷ் லிஸ்ட் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இட் இஸ் அன் யூசர் டிஃபைன்ட் ஒன். my list dot extend of 71 32 29. ஸோ we are adding 3 more elements at the end. print my listன்னு கொடுக்கும்போது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அவுட்புட் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே கடைசியில் ஆட் ஆகிருக்கும். சரிங்களா? So first 5 mark over, second 5 mark. What is the purpose of range of function? Explain with an example. Range of function is a function used to generate a series of values in Python. நம்ம for loops கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். Using range function, you can create a list with series of values. The range function has 3 arguments. ஸோ சின்டாக்ஸையும் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா உங்களுக்கு ஈஸியாக இன்னும் புரியும். ரேஞ்சில் எத்தனை பேராமீட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா 3 பேராமீட்டர்ஸ் கொடுக்குறோம், ஆர்குமெண்ட்ஸ் மாதிரி. அதான் பேராமீட்டர்ஸ், நம்மளுக்கு வேல்யூ கொடுத்தா அது ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ரேஞ்ச் ஆஃப் ஸ்டார்ட் வேல்யூ, எண்ட் வேல்யூ, தென் ஸ்டெப் வேல்யூ, இந்த 3 கொடுக்கணும். அதில் ஸ்டெப் வேல்யூ வந்து ஆப்ஷனல் தான். சரிங்களா, கண்டிப்பாக ஸ்டார்ட் வேல்யூ இருக்கணும், எண்ட் வேல்யூ இருக்கணும். ஸ்டார்ட் வேல்யூ, எண்ட் வேல்யூ, ஸ்டெப் வேல்யூனா என்னன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் வேல்யூனா பிகினிங் வேல்யூ ஆஃப் சீரீஸ். இப்போ நீங்கள் 0லேருந்து 100 வரைக்கும் நான் பிரிண்ட் பண்ணோன்னா 0 100 கொடுக்க மாட்டீங்க, 101ன்னு கொடுப்பீங்க. பிகாஸ் ரேஞ்சிலேருந்து அந்த எண்ட் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்ட் வேல்யூ எப்படி இருக்கும்னா n-1 தான் எடுத்துக்கும் பைத்தான். அப்போ பிகினிங் வேல்யூஸ் ஆஃப் 0 இஸ் த டிஃபால்ட் பிகினிங் வேல்யூ. சப்போஸ் நீங்கள் அங்கே எதுவும் கொடுக்கலன்னா அது வந்து 0 எடுத்துக்கும் டிஃபால்ட் வேல்யூவான்னு சொல்கிறாங்க. எண்ட் வேல்யூ அப்பர் லிமிட் ஆஃப் சீரீஸ். இப்போ சொன்னாங்க பார்த்தீங்களா 101, அது அப்பர் லிமிட். பைத்தான் டேக்ஸ் த எண்ட் வேல்யூ ஆஸ் அப்பர் லிமிட் -1. சரிங்களா, n-1 பார்த்தீங்களா, அதை இவங்க வந்து அப்பர் லிமிட் -1ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வேல்யூ, இட் இஸ் அன் ஆப்ஷனல் ஆர்குமெண்ட். நீங்கள் கொடுக்கலாம், கொடுக்காமலையும் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இட் இஸ் அன் ஆப்ஷனல் ஆர்குமெண்ட் விச் இஸ் யூஸ்டு டு ஜென்ரேட் டிஃப்ரெண்ட் இன்டர்வல் ஆஃப் வேல்யூஸ். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். எக்ஸாம்பிள் கோட் லெஃப்ட் சைடில் பாருங்கள், ப்ரௌன் கலரில் இருக்குது. ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச், எக்ஸ் வந்து கவுண்டர் வேரியபிள். ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் ஆஃப் 1,11. ஸோ இப்போ புரிஞ்சிருக்கோம் ஏன் 11 கொடுக்குறாங்களா, because we are going to print from 1 to 10 வரைக்கும். அப்போ நம்ம 11 தான் கொடுக்கணும். print of xன்னு கொடுத்துட்டாங்க. அங்கே ஒரு சின்ன இன்டென்டேஷன் பண்ணல, அது பார்த்துக்கோங்க. ஃபார் நம்ம எப்போ கொடுத்தாலும் print x வந்து இன்டென்ட்டில் தான் வரணும். சரிங்களா, ஒரு 5 ஸ்பேஸ் தள்ளி வரணும், இங்கே கொடுக்காம விட்டாச்சு. ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகிடும் இந்த பர்டிகுலர் பீஸ் ஆஃப் கோடுக்கு. நெக்ஸ்ட்டு கிரியேட்டிங் a list with series of values. Using the range of function, you can create a list with series of values. So the series of values na idha 1 to 10 வரைக்கும் பண்ண பாத்தீங்களா அதான். To convert the result of range function into list, we need one more function called list. அதாவது இப்போ பார்த்தோம்னா நம்ம ரேஞ்ச் சீரீஸ் ஆஃப் வேல்யூஸை ஜஸ்ட் அப்படியே பிரிண்ட் பண்ணோம். இது அப்படியே ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னா we have to use list of function மாதிரி சொல்கிறாங்க. The list of function makes the result of range of as a list. இப்போ சின்டாக்ஸ் பாருங்கள், லிஸ்ட் வேரியபிள்னு கொடுத்தாச்சு, ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப்.
இதுக்கு முன்னாடி வெறும் ரேஞ்ச் ஆஃப் தான் கொடுத்தோம், இப்போ லிஸ்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப். ஸோ அந்த ரேஞ்சு ஜென்ரேட் பண்ண வேல்யூஸ் வந்து லிஸ்ட்டுக்குள்ளே வந்துடும். எக்ஸாம்பிள் கோட் பாருங்கள், ஆட் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் 2, 11, 3 அந்த ஆப்ஷனல் பார்ட்டு இதில் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் வேல்யூன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது அப்போ 2லேருந்து 11னா 10 வரைக்கும். ஸோ 2லேருந்து 10 வரைக்கும் ஸ்டெப் வேல்யூ 3. பிரிண்ட் ஆட் லிஸ்ட்னு கொடுத்தனா ஃபஸ்ட்டு 2 பிரிண்ட் ஆகும், அதுக்கப்புறம் 3 வேல்யூ விட்டு, அதாவது 3வது வேல்யூ, அதுலேருந்து 3வது வேல்யூன்ற மாதிரி 3, 4, 5, தென் 6, 7, 8. ஸோ அதோட முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு தேர்ட் 5 மார்க். வாட் இஸ் நெஸ்டட் டப்பிள், எக்ஸ்பிளைன் வித் அன் எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் டப்பிள் நம்ம சின்னதாக ரீகால் பண்ணோன்னா என்ன ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம், பேரந்திசிஸ் யூஸ் பண்ணுவோம். லிஸ்ட்டுக்கு வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட், டப்பிளில் வந்து we will be using parenthesis. In Python, a tuple can be defined inside another tuple called nested tuple. ஒரு டப்புள்குள்ளேயே டப்புளில் கொண்டு வந்தால் அது நெஸ்டட் டப்புள்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா, நெஸ்டட் இஃபெல்ஸ் நீங்கள் ஆல்ரெடி 11th படிச்சிருப்பீங்க C++ல. இன் a nested tuple, each tuple is considered as an element. ஒரு நெஸ்டட் டப்புளில் நம்ம அதுக்குள்ளே என்ன கொண்டு வரோம், இன்னொரு 2-3 டப்பில் கொண்டு வரும். அப்படியே கொண்டு வந்தாலும் அந்த ஹோல் டப்பில் வந்து we call it as an element of that particular tuple. எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். The for loop will be useful to access all the elements in a nested tuple. அப்படி நம்ம ஒரு டப்புளுக்குள்ளே நிறைய டப்புள்ஸை கொண்டு வந்துட்டோம்னா எதை யூஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணலாம்னா we can use the for loop. ஸோ டேரெக்டாக எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டாப்பர்ஸ்ன்னு. டாப்பர்ஸ் ஈக்குவல் டு அது ஒரு டப்புள் நேம், அதுதான் வந்து மேஜர் டப்புள் நேமு. அதுக்குள்ளே சில டப்புள்ஸே எலிமெண்ட்ஸாக கொடுக்குறாங்க. எத்தனை டப்புள்ஸ் பார்த்தோன்னா வினோதினி 12F 98.7 அதை மொத்தமாக ஒரு டப்புள். நெக்ஸ்ட்டு சௌந்தர்யா 12H 97.5 அது ஒரு டப்புள். தரணியோட டீட்டெயில்ஸ் ஒரு டப்புள், சாய்ஸ்ரீயோட டீட்டெயில்ஸ் ஒரு டப்புள். மொத்தம் 4 டப்புள்ஸ் இருக்குது. சரிங்களா, இப்போ ஃபார் ஐ இன் டாப்பர்ஸ், ஐ இஸ் தி கவுண்டர் வேரியபிள். ஐ இன் டாப்பர்ஸ்னும் போது அந்த ஐன்ற வேரியபிள் என்ன ஒரு தடவை பிரிண்ட் ஆகும்போது டாப்பர்ஸ்குள்ளே என்னெல்லாம் இருக்கோ ஒன்றையும் கரெக்டாக கவுண்ட் பண்ணி இது பிரிண்ட் பண்ணிடும் ஃபார் லூப். அவுட்புட் பார்த்தீங்கன்னா அந்த 4த்தையும் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். சிம்பிள் இதெல்லாம். சரிங்களா, ஸோ 4th 5 மார்க்கு. நம்ம தேர்ட் 5 மார்க் ஆரம்பித்தோம்ல இன்றைக்கி, அதில் வந்து ப்ரீஃபாக பார்க்கலாம்னு சொன்னோன்னா இந்த செட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம். ஸோ இப்போ பார்க்க போகிறோம். பைத்தான் சப்போர்ட்ஸ் தி ஃபாலோயிங் செட் ஆப்ரேஷன்ஸ். மொத்தம் 4 செட் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃப்ரென்ஸு, சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். மொத்தம் 4 இருக்குது. யூனியன் பார்த்தோன்னா இட் இன்க்ளூட்ஸ் ஆல் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் 2 or more sets. நீங்கள் ஆல்ரெடி 10th பார்த்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த டயக்ராம் பார்த்தாலும் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். யூ கேன் ரீகால். தி ஆப்ரேட்டர் பைப் இஸ் யூஸ்ட் ஃபார் யூனியன் ஆஃப் 2 sets. ஒன்றுலேயும் மிஞ்சி போனால் ஒரு 3 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். 3 பாயிண்ட்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் கோட். சரிங்களா, the operator pipe is used for union of 2 sets. The function union is also used to join 2 sets in Python. ஒன்று pipe யூஸ் பண்ணலாம், இல்லைனா union function யூஸ் பண்ணி நம்ம அந்த பர்டிகுலர் கான்செப்டை ஃபாலோ பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் கோட் பாருங்கள். செட் A ஈக்குவல் டு 2, 4, 6, 8. செட் B ஈக்குவல் டு ABCD 8. திரும்ப நான் சொன்னேன், நம்பருக்கு நம்மளுக்கு சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ் தேவையில்லை. அப்படி போட்டுட்டோன்னா அது ஸ்ட்ரிங்காக மாறிடும். ஸோ இதை வந்து இந்த 2 செட்டையும் யூனியன் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறாங்க, ரிலேட் பண்ணுறாங்க. பிரிண்ட் செட் ஏ ஃபர்ஸ்ட் பைப் யூஸ் பண்ணுறாங்க, ஆர்னு போட்டு நெக்ஸ்ட் யூனியன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறாங்க டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி. பண்ணால் என்ன ஆகும், 2 செட்லேயும் இருக்கிறதும் ரெப்ளிகேட், அதாவது ரிப்பீட் ஆகாமல் வந்துடும். யூனியனோட ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியும் என்னன்னு சொல்லிட்டு 2, 4, 6, 8 ADCB ஆர் ABCD. ஸோ அவுட்புட் எப்படி பிரிண்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். சரிங்களா, இது என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். இட் இன்க்ளூட்ஸ் ஆல் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் 2 or more sets. இது 3 செட் இருந்தாலும் அதில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் கொண்டு வந்துடும் வித்தவுட் எனி ரெப்பிட்டேஷன். 3th இருக்கிறோம் இல்லை 2th இருக்கிற செட்டோ எதுவுமே உள்ளே இருக்கிற வேல்யூஸு ரிப்பீட் ஆகாது. இப்போ செட் ஏல 6 இருக்குது, செட் பிலையும் 6 இருக்குன்னா ஒரு 6 தான் வரும். சரிங்களா, இதுதான் யூனியனோட வேலை. நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷன். ஸோ எல்லா கான்செப்டோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அது என்ன மெயினாக பண்ணுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இட் இன்க்ளூட்ஸ் காமன் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் 2 sets. 2த்துல எது காமனாக இருக்கோ அதை மட்டும் தான் கொண்டு வரும். அந்த டயக்ராம் பார்த்தாலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தி ஆப்ரேட்டர் ஆம்பர்சண்ட் இஸ் யூஸ்டு ஃபார் இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 sets. ஒன்று ஆம்பர்சண்ட் யூஸ் பண்ணலாம், இல்லைனா யூ கேன் யூஸ் தி இன்டர்செக்ஷன் ஃபங்க்ஷன். அதுதான் நெக்ஸ்ட் பாயிண்டாக கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், அதே செட் ஏ செட் பி. ஸோ பைப்புக்கு பதிலாக ஆம்பர்சண்ட் கொடுத்தாங்க, இந்த பக்கம் இன்டர்செக்ஷன் ஆஃப்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 2த்துலேயும் காமன் என்ன இருக்குது, ஏவும் டியும் தான் இருக்குது. சரிங்களா, ஸோ அது அவுட்புட். அப்போ தென் டிஃபரன்ஸ். இட் இன்க்ளூட்ஸ் ஆல் எலிமெண்ட்ஸ் தட் ஆர் இன் ஃபர்ஸ்ட் செட், செட் ஏ சொல்கிறாங்க, பட் நாட் இன் தி செகண்ட் செட். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர் ஹைஃபன். சரிங்களா, ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணால் டிஃபரன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். செட் ஏ ஈக்குவல் டு A24 அதே எலிமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு செட்டை வச்சு மட்டும்தான் பியை பார்க்கும், பியை வச்சு ஏவை பார்க்காது, ஏலேருந்து மட்டும் தான் பி பார்க்கும். சரிங்களா, அப்போ காமனாக இருக்கிறத அது வந்து என்ன பண்ணும், ஒமிட் பண்ணிவிடும். ஒமிட் பண்ணிட்டு ஐடென்டிக்கலாக இருக்கிறது மட்டும் தான் எடுத்துக்கும். ஸோ 2, 4 மட்டும் பார்த்தோன்னா பியில் இல்லை, ஏல மட்டும் தான் இருக்குது. சரிங்களா, ஸோ அதை மட்டும் பிரிண்ட் பண்ணும். இதே சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பார்த்தோன்னா அதுலேருந்து கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்கும். இன்னொரு விஷயம், இதில் இன்டர்செக்ஷனுக்கு இது ஆப்போசிட்னு சொல்லலாம். இட் இன்க்ளூட்ஸ் ஆல் எலிமெண்ட்ஸ் தட் ஆர் நாட் காமன் டு 2 sets. 2த்துலையுமே காமனாக இல்லாத எலிமெண்ட்ஸை எடுத்துக்கும். ஏலேருந்து பியும் பார்க்கும், பியிலேருந்து ஏவும் பார்க்கும்.
சரிங்களா. லாஸ்ட் என்ன பார்த்தோம், அது ஏலேருந்து பி மட்டும் தான் பார்க்கும். இது ரெண்டு சைட்லேருந்து பார்க்கும். இதுக்கு என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் வி யூஸ் கேரட் ஆப்ரேட்டர், மேலே கேப் மாதிரி போட்டுருக்கோம். இஸ் யூஸ்ட் ஃபார் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் அமாங் டூ செட்ஸ். த ஃபங்க்ஷன் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் இஸ் ஆல்சோ யூஸ்டு டு டூ த சேம் ஆப்ரேஷன் ஆஸ் அபவ். பார்த்தோன்னா அந்த செட் ஏ செட் பி கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதே எலிமெண்ட் சேம் எலிமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 4 BC, ஏன்னா ஏவும் டியும் செட் ஏ செட் பி ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்குது. ஸோ அதை அப்போ ஒமிட் பண்ணிவிடும். சரிங்களா. ஸோ இதோட 5 மார்க் ஓவர். ஸோ லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருந்தேன் நான் 1 மார்க்கு கடைசியில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா அப்போ தான் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. 1 மார்க் கடைசியாக பார்க்கும்போது டக்குன்னு ஈஸியாக உங்களுக்கு புரியும், ஈஸியாக ரீகால் பண்ணலாம். ஸோ MCQs போகிறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் MCQ, பிக் ஆட் ஒன் இன் கனெக்ஷன் வித் கலெக்ஷன் டேட்டா டைப். நீங்கள் பார்த்தோன்னே சொல்லிடலாம். நம்ம சாப்டர் பேர் என்னது, லிஸ்ட் டப்பிள் செட்ஸ் டிக்ஷனரி. ஸோ செட் இல்லை லூப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் ஆட் ஒன், சம்மந்தமே இல்லாதது ஒன்று, லூப்ன்றது தான். நெக்ஸ்ட்டு லெட் list 1 equal to 2 4 6 8 10, then print list 1 of -2 will result in. -2 ஆனது நம்ம பாசிட்டிவ் இண்டெக்ஸ் பார்த்தோம். லிஸ்ட்டில் இண்டெக்ஸ் பொசிஷன் 0லேருந்து ஆரம்பிக்கணும்லாம் பார்த்தோம். அதுக்கு நெகட்டிவ் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது. அது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஃப்ரம் த ரைட் டு லெஃப்ட். ஸோ 0லேருந்து ஆரம்பித்து போயிட்டே இருக்கும். 4ல் முடிஞ்சதுன்னா கீழே பார்த்தோன்னா -1 -2 -3 -4 -5 வரைக்கும் வரும். அப்போ 2 4 6 8 10ல் பார்த்தோன்னா 0 1 2 3 4 4 10 வந்து பாயிண்ட் பண்ணோம். அப்போ -1 நெகட்டிவ் இண்டெக்ஸ் 10ஓட நெகட்டிவ் இண்டெக்ஸ் என்ன பார்த்தா -1, -2 என்ன இருக்குது 8 இருக்குது. அப்போ 8 தான் வந்து ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்டு டு கவுண்ட் த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் அ லிஸ்ட். லென் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம ஃபஸ்ட் செஷனில் பார்த்துருக்கோம். அதை 4th ஒன், தென் இஃப் லிஸ்ட் ஈக்குவல் டு 10 20 30 40 50, தென் லிஸ்ட் ஆஃப் 2 ஈக்குவல் டு 35 வில் ரிசல்ட். என்ன ஆகும், அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் வேல்யூவில் அந்த 35 என்ற எலிமெண்ட் போய் ரீப்ளேஸ் ஆகிடும். அப்போ எங்கே ரீப்ளேஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் பாருங்கள், 10 20 35 தென் 40 50. ஓகேங்களா. இதில் இன்சர்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் எல்லாமே ரைட்டில் வருங்கப்பா. இதில் என்ன பண்ணுறாங்க, ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. இது ரெண்டுமே வேறு வேறு. இன்சர்ட் பண்ணால் அங்கே 30 இருக்கும். அப்போ எப்படி இருக்கும், 10 20 35 30 40 15 இருக்கும். நம்ம அது யூஸ் பண்ணல, இன்சர்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணல, ஜஸ்ட்டு இண்டெக்ஸ் வேல்யூவில் போய்ட்டு எலிமெண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் 5th ஒன்று, if list equal to 17 23 41 10, then list dot append. append என்ன சொல்லியிருக்கேன், add in the end. பிஏ விதோசம் பை திருப்பி போட சொன்னா, ஸோ add in the end 32 கடைசியில் ஆட் பண்ணுறோம், முடிஞ்சு போச்சு. அப்போ 17 23 41 10 32 கடைசியில் எங்கே 32 இருக்குது அதை நம்ம எடுக்கணும் ஆன்சரா. Then 6th one, which of the following Python function can be used to add more than one element with an existing list? More than one element in an existing list நல்ல என்னது, லாஸ்ட்டில் ஒன்று ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் we use append function. More than one element now we use extend function. What will be the result of the following Python code? இப்போ s is equal to, இப்போ அந்த ஒரு ஸ்னிப்பெட் இருக்குது பார்த்தீங்களா, அதோட அவுட்புட் வந்து அந்த எஸ்எல் தான் ஸ்டோர் ஆக போகுது. ஸோ எக்ஸ் அது பேர் வந்து பவர், டபுள் ஸ்டார் போட்டால் பவர்னு அர்த்தம். எக்ஸ் டபுள் ஸ்டார் 2 ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச். அப்போ முதல்ல அந்த ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்சை பார்த்துட்டு தான் ரிவர்ஸில் வரும் எக்ஸ் பவர் 2ன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் பவர் 2 எக்ஸிக்யூட் ஆகாது, ஃபஸ்ட்டு ஃபார் லூப் தான் எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்கப்புறம் தான் எக்ஸ் பவர் 2 வரும். ஸோ ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் ஆஃப் 5, ரேஞ்ச் ஆஃப் 5 அப்படின்னாலே ரேஞ்ச் ஃபங்க்ஷன் நம்ம என்ன பார்த்தோம், அப்பர் லிமிட் -1ன்னு பார்த்தோம். அப்போ 5னா 4. சரிங்களா. நம்ம எதுவுமே கொடுக்கல, ரேஞ்சில் வந்து 5 தான் கொடுத்துருக்கோம், ஸ்டார்டிங் லிமிட் வந்து நம்ம கொடுக்கல இந்த வேல்யூ. அப்போ என்ன எடுத்துக்கோ, டிஃபால்ட்டாக 0ன்னு எடுத்துக்குமா. அப்போ 0லேருந்து 5 - 1 4. ஸோ 0லேருந்து 4 வரைக்கும், 0லேருந்து 4 வரைக்கும் இப்போ நம்மளுக்கு எலிமெண்ட்ஸ் கிடச்சிருச்சு. அதை என்ன பண்ண போகுது, பவர் 2 பண்ண போகுது, எக்ஸ் பவர் 2ன்ற மாதிரி. ஸோ 0 பவர் 2 0 தான், 1 பவர் 2 1, 2 பவர் 2 4, 3 பவர் 2 9, 4 பவர் 2 16. செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் இன் பைத்தான்? டேரெக்டாக நீங்கள் சி ஆப்ஷன் பார்த்துடலாம். ஒரு டேட்டா டைப்பை என்ன டேட்டா டைப்னு சொல்கிறதுக்கு யூஸ் ஆகுது டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். டு நோ த டேட்டா டைப் ஆஃப் பைத்தான் ஆப்ஜெக்ட். ஸோ 9th 1 மார்க். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட்னு கேட்குறாங்க. லிஸ்ட் இஸ் மியூட்டபிளா? கரெக்ட் தான், லிஸ்ட் இஸ் மியூட்டபிள். ஏன்னா நம்ம பார்த்த லிஸ்ட்டு டப்புள்ஸ் செட்ஸ் டிக்ஷனரியில் பார்த்தா டப்புள்ஸ் மட்டும் தான் இம்மியூட்டபிள், மற்ற எல்லாமே மியூட்டபிள் தான். ஸோ லிஸ்ட் இஸ் மியூட்டபிள் கரெக்டு. லிஸ்ட் இஸ் டப்புள் இஸ் இம்மியூட்டபிள்னாலும் கரெக்ட் தான் அது. தி அப்பண்ட் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்டு டு ஆட் an எலிமெண்ட். ஆட் an எலிமெண்ட்னா ஆன்னா கிராமட்டிக்கல் படி இங்கிலீஷில் பொறுத்தவரைக்கும் ஒன்றுன்னு அர்த்தம். ஸோ அப்போ ஒரு எலிமெண்ட் யூஸ் பண்ணுறது, ஒரு எலிமெண்ட்டை லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் அப்பண்ட்ன்றது சொல்லிட்டாங்க. கரெக்டாக. லாஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தோன்னா, தி எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்டு இன் டப்புள் டு ஆட் எலிமெண்ட்ஸ் இன் அ லிஸ்ட்னு வந்துச்சு. சரிங்களா. நம்ம எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷனை நம்ம டப்புளில் யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா டப்புளில் ஆடே பண்ண முடியாது, பிகாஸ் இட் இஸ் இம்மியூட்டபிள். ஸோ அதுதான் ராங்கான ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன், லெட் செட் ஏ ஈக்குவல் டு 3 6 9, செட் பி 1 3 9. வாட் வில் பி த ரிசல்ட் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்னிப்பட்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆஃப் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுவும் கொஷின் தான்ப்பா.
பிரிண்ட் ஆஃப் செட் ஏ பைப் யூனியன் அப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க. பைப்னா யூனியன். செட் ஏ செட் பி என்ன ஆகும், ரிப்பீட்டட் எலிமெண்ட்ஸ் வராதுன்னு சொல்லியிருக்குன்னா அப்போ என்னென்ன வரும், 1 3 6 9 வரும். சரிங்களா, லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் செட் ஆப்ரேஷன் இன்க்ளூட்ஸ் ஆல் தி எலிமெண்ட்ஸ் தட் ஆர் இன் 2 sets பட் நாட் த ஒன் தட் ஆர் காமன் இன் 2 sets. எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணோம். எதை காமனாக இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு இல்லாதது மட்டும் எது சேர்க்கும், கடைசியில் நம்ம பார்த்தது கேரட் சிம்பிள் வச்ச சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்ன்ற செட் ஆப்ரேஷன் தான். நெக்ஸ்ட்டு, த கீஸ் இன் அ பைத்தான் டிக்ஷனரி இஸ் ஸ்பெசிஃபைடு பை காலன் சிம்பிள். ஏன்னா கீ காலன் வேல்யூன்னு சொல்லிட்டு கொடுப்போம். சரிங்களா, ஸோ இவ்வளோ தான் 1 மார்க்கு. ஸோ நம்ம எல்லா புக் பேக் கொஷினும் முடிச்சாச்சு. இந்த பர்டிகுலர் சாப்டர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு லேப்டாப்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் பைத்தானை இன்ஸ்டால் பண்ணி இதை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ப்ரோக்ராமாக வந்த கொஷினை அட்டன் பண்ண பாருங்கள். அப்போ ப்ரோக்ராமாக வந்த கொஷினை அட்டன் பண்ணுன்னா யூ ஹேவ் டு பி ப்ரொஃபிஷியன்சி இன் தட். சரிங்களா, எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பீடு இருக்கும். நீங்கள் கடைசியில் டைம் இல்லாதப்போ நீங்கள் டக்கு டக்குன்னு எழுதினா கூட அதில் உங்களை ப்ரெசன்டேஷன்லாம் ஒன்றும் பார்க்க போகிறது கிடையாது. அதே மாதிரி டைமும் சேவ் ஆகும். ஸோ கரெக்ட்னா ஃபுல் மார்க் குறைக்கவே முடியாது. சரிங்களா, 5 மார்க்னா 5 மார்க், 3னா 3, 2னா 2. ஸோ அந்தளவுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் ரிலேட்டட் கொஷின்ஸ் எல்லாம். ஸோ இந்த சாப்டர் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ தட் இந்த சாப்டர் ஓவர். ஸோ தேங்க்யூ.